ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எம்ஃபிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த கில்லிங் ஆஃப் கென்னத் சாம்பர்லின் அப்படிங்கிற படத்தோட முயற்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பேஸ்ட் அண்ட் ட்ரூ ஈவெண்ட்ஸ் படம், ஒரு திரிக்கிரம் சம்பவம் கொண்ட படம் இது. ஸோ அதனால் இந்த படத்தோட முயற்சி வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோன்ற செக் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க் விட்டுருக்கோம். ஸோ மறக்காம பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும்னால தான் நான் இப்போ வர வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கில்லிங் ஆஃப் கென்னத் சாம்பர்லின். ஸோ படத்தோட டைட்டில் இருக்குது, கென்னத் சாம்பர்லின்ற ஒருத்தரை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் படத்தோட டைட்டிலு. ஸோ ஸ்டோரி லைனை முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கேஸ்டிங் டீட்டெயில்ஸும் படம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, கென்னத் சாம்பர்லின் ஒருத்தர் உண்மையாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்போலர் டிஸார்டர் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அவர் வந்து ஒரு பேஷண்ட்டு. ஸோ அவர் பேஷண்ட்டு எந்த பைப்போலர் டிஸார்டர்னா இந்த மாதிரி மனநிலை குன்றியவங்கன்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில், அதனால் அவங்க வந்து அந்த ட்ராமானால் அவங்கள வந்து மென்டல் டிஸார்டர், அதாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக பண்ணுறத விட, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தெய்வ திருமகள் பார்த்துருப்பீங்க, விக்ரம் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவரும் அப்படி இருப்பார். ஸோ இதுக்கு வந்து இதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நம்ம கூட இருக்கிற நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கு ஒரு பைப்போலர் டிஸார்டர் இருக்குது. எமர்ஜென்சி, அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு கம்பெனி, அது அவங்களுக்கு கால் போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பைப்போலர் டிஸார்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லைஃப் கார்டு எமர்ஜென்சி மெடிக்கல் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ அவங்களுக்கு வந்து வருதுன்னா, டக்குன்னு அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க டிஸ்பேச் டீமை வந்து மெடிக்கல், நம்ம எப்படி 108 கூப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் டிஸ்பேச் டீமை அவங்களே வந்து கேட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா இவர் வந்து பெண்டன்ட் அமுத்திட்டு அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, தெரியாமல் அழுத்திட்டாரு. பட் ஆனால் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி வேணுமா, நாங்கள் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஒரு ஆள் தூக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்குன்ட்டு அவங்க கிட்டேருந்து, அந்த மெடிக்கல் கம்பெனி கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பேச் டீம் 3 பேர் ஒரு போலீஸாக அனுப்பிச்சி விட்றாங்க. சரி, ஏதாவது உதவி வேணுமா, இல்லை ஏதாவது நிஜமாவே அவரை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. 3 போலீஸ் வராங்க. ஸோ அந்த 3 போலீஸும் வந்தக்கப்புறம் அவர் கதவை தட்டி, சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, உங்கள் மெடிக்கல் கம்பெனி கிட்டேருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் வந்தது, ஏதோ பிரச்சனைன்ட்டு, நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் திடீர்னு தடபுடான்னு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. போலீஸ் வந்திருக்காங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி கால் வந்திருக்கு, என்னன்னு சொன்னீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்றாங்க. பட் அவர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், மென்டல் டிஸார்டர் பைப்போலர் டிஸார்டர் இருக்கிறேன்னா, வேணாம் நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், நான் தெரியாமல் அழுத்திட்டேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த போலீஸ் வந்து போகல. ஒருத்தர் மட்டும் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த 2 பேர், மொத்தம் 3 பேர் வந்திருப்பாங்க, 3 போலீஸ் வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த 2 பேர் வந்து இந்த மாதிரி இல்லை, எதுக்கு இவர் வந்து அதை வெளியில் வந்து சொல்லலாம்ல, ஏன் உள்ளேருந்தே சொல்கிறாரு அப்படின்ட்டு மற்ற 2 போலீஸ்க்கு டவுட்டு. ஸோ அவரோட வந்து ஒரு பேஷண்ட்டு, அவருக்கு என்ன பிரச்சனைன்றது ஒரு போலீஸ் புரிஞ்சுக்கிறாரு, மற்ற 2 போலீஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி, நீங்கள் வெளில வந்து தான் பேசுங்களேன், ஏன் உள்ளேருந்தே பேசுங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம்னா நாங்கள் உங்களை பார்த்துட்டு நாங்கள் திரும்பி போய்க்குவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கென்னத் சாம்பர்லின் வந்து கேட்குறதில்ல. ஸோ அவருக்கு வந்து அந்த பாஸ்ட்ன்ற ஏதோ நடந்திருக்கு, அதனால் அதை படம் கதையில் சொல்லுவாங்க, அது சொல்லிட்டேன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதை அவர் சொல்ல வர்றதில்ல. பட் ஆனால் நீங்கள் போலீஸ் நீங்கள் போங்க, எனக்கு வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அந்த மெடிக்கல் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. பட் ஆனால் போலீஸ் திரும்ப போகிறதில்ல. உள்ளே என்ன தான் நடக்குது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு வேலை வேறு ஏதாவது நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிட்டே நீங்கள் தெரியாமல் உள்ளே வேறு யாராச்சும் இருக்கலாம், அவங்க கூட அந்த பெண்ணை அழுத்திருக்கலாம். ஸோ அந்த சந்தேகத்தில் நாங்கள் உள்ளே வரணும், நீங்கள் கதவை திறங்க, கண்டிப்பாக திறந்தே ஆகணும், பார்த்தே ஆகணும்னு போலீஸ் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. நம்ம கென்னத் சாம்பர்லின் பயந்துட்டு, நான் திறக்கவே மாட்டேன், இது என்னோட வீடு, வாரண்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நான் எமர்ஜென்சிக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் எதுக்கு இப்போது வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறீங்க, மறுபடியும் அந்த மெடிக்கல் கம்பெனிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நானே ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் கேளுங்க, நான் உள்ளே எல்லாம் உங்களை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆனால் கேட்குறதில்ல. கடைசியில் அவங்க உள்ளே உடச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதுக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி கேஸ்டிங் டீட்டெயில்ஸ் நான் சொல்லி ஆகணும். கென்னத் சாம்பர்லின்ற கேரக்டரில் ஃப்ராங்கி ஃபைசன் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே பக்கா மனுஷன் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாருன்னு சொல்லலாம். உங்களை வந்து மன நெகிழ வைக்கும் படம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பைப்போலர் டிஸார்டர் பேஷண்ட்டாக நம்ம வந்து நடிக்கின்றதுக்காக திக்கி பயப்பட்டு ஒரு அவருக்கு வந்து காதும் கேட்காது, எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அந்த ஹீரிங் எய்டை போட்டு அவர் வந்து எந்திரிச்சு கேட்குவார், எவ்வளோ பிரச்சனை. அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நிற்கிறார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த 3 போலீஸ்காரங்க கேட்டரில் சர்ஜன் பார்க்ஸ் ஸ்டீவோ கேனில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஆஃபீஸர் ரோஸின்ற கேரக்டர் என்ட்ரிக்கோ நெட்டாலே நடிச்சிருப்பாங்க. ஆஃபீஸர் ஜாக்சன் கேரக்டர் பென் மார்டன் நடிச்சிருப்பார். ஜாக்சன்ற கேரக்டர் தான் கொடூரமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா அவர் வந்து நான் பார்த்தே ஆகணும், உள்ள என்ன தான் வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் கோவப்படுவார். அந்த கேரக்டர் வந்து உங்களை பயங்கர தாக்கப்படுத்தும், ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான் அந்த மாதிரி அப்படியே அவர் கோவப்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவர் மெசேஜாக சொல்ல வந்திருக்கிறாரு. படம் முடிஞ்ச அப்புறம் அவர் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் கென்னத் சாம்பர்லின் என்னவா இருந்தார், ஸோ அவர் வந்து இப்போது எப்படி இருந்தார், என்னவா இருந்தார்,
ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை வந்து அவங்க போட்டு காமிப்பாங்க, நடந்த ரெக்கார்டிங் சீக்வன்ஸ் வந்து நமக்கு போட்டு காமிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலரான ரீசன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தும் அந்த யூனிட் கிட்ட இருந்தும் வந்து ஒரு ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா இது உலகத்தில் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்கள் எம்பிக்ஷன் டபுள் கைஸ்.